தமிழ் பாவை காயத்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சத்து மாவு குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபேஸ்புக்கில் ஒரு மாம்ஸ் குரூப்பில் இருக்கிறேன். அந்த மாம்ஸ் குரூப்பில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நேரம் டவுட் கேட்குறது சத்து மாவு ரெசிபியில் தான் கேட்பாங்க. அதை எப்படி அரைக்கணும், அதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ மோரோவர் அதை இன்றைக்கி நான் டீட்டெயில்டாக எப்படி சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறதில்ல, அதை எப்படி காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பால் 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் சத்து மாவு குழந்தைய எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து நான் இப்போ இதில் 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வெல்லம் குழந்தைங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நெய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெல்லம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு அதை கொதிக்க வைங்க. ஏன் வெல்லம் தனியாக கொதிக்க வைக்கிறோன்னா, வெல்லம்ல கொஞ்சம் மண் இருக்கும். வெல்லத்தில் எப்போவுமே மண் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு மண் கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் இது. எப்போவுமே வெல்லம் ஃபஸ்ட்டே தனியாக கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மண் நம்மளுக்கு கிடைக்காது. வெல்லம் எப்போவுமே நல்லா கரைஞ்சிரும், பட் மண் கரையாது இல்லையா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சத்து மாவு, காய்ச்சின பால் எடுத்து ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி நம்ம நல்லா ஒரு குட்டி குட்டி லம்ஸே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நல்லாவே நீங்கள் நல்லா பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக அந்த வாட் இஸ் தட் உங்களுக்கு கட்டி கட்டியாக வராது. ஸோ எப்போவுமே நீங்கள் சத்து மாவு பண்ணுறதுக்கு முன்னாடி சூடான பால் எடுக்காமல் கொஞ்சம் ஆறின பால் எடுத்தாதான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். ஸோ நல்லா கரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மில்க் பேன், அது ஆக்சுவலா எனக்கு கிஃப்டா வந்தது. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். மேக்ஸிமம் 2 months தான் யூஸ் பண்ணிருப்போம். பட் பாருங்க, அங்க ஒரு சின்ன விரிசல் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ இதே மாதிரி மில்க் பேன் எப்பவுமே ஹெவி வெயிட்ல வாங்குங்க. தட் மீன்ஸ் கொஞ்சம் கனமான பாத்திரமா வாங்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டா வாங்கினோம்னா இப்படிதான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சத்து மாவு ஓரளவுக்கு நல்லா இதாயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்பில் பண்றேன், அவசரமா பண்ணதுல. ஸோ நீங்க பண்றப்போ ஸ்பில் பண்ணாம பண்ணிக்கோங்க. அது நல்லா கட்டியா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பால் எடுத்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் குட்டி கிளாஸ்ல 1 கிளாஸ் பால், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் சத்து மாவு எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே வெல்லம் நேச்சுரல் வெல்லம் கருப்பட்டி கூட போடலாம். கருப்பட்டி போட்டாலும் நல்லா இருக்கும். ஈவன் பனங்கற்கண்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்பவுமே சுகர் அதே மாதிரி நம்ம ஸ்வீட்டுக்கு போகாம நம்மளோட நாட்டு சர்க்கரை கூட போடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆர்டிபிஷியலா இல்லாம நம்மளோட பாரம்பரியமா நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா அது கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் ஜஸ்ட் நல்ல தண்ணியில ஒரு டைம் நல்லா அலசிட்டு, அப்புறம் இந்த நல்லா கலக்குற சத்து மாவு அண்ட் வெள்ளப்பாகு இல்லை, வெள்ளை தண்ணி, அது வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்க குழந்தைங்க பால் மாதிரி அப்படியே குடிப்பாங்கன்னா ஒரு 2 to 3 minutes போதும். அவங்களுக்கு கொஞ்சம் அது பொங்கி வர்றப்போ ஒரு 2 டைம் மிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிக்கிற மாதிரியே கொடுங்க. கொஞ்சம் பெரிய பசங்கன்னா குடிச்சுக்குவாங்க, பட் சின்ன குழந்தைங்க குடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes 6 minutes நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கட்டியா வந்துடும். தென் அவங்களுக்கு நீங்க ஊட்டிக்கலாம். அதனாலதான் என்னோட பொண்ணுக்கு 2 years 10 months ஆகுது. ஸோ நான் அவளுக்கு எப்பவுமே சத்துமா இது வரைக்கும் குடிக்க அவளுக்கு பழக்கல. இனிமே ஐ திங்க் ஒரு 3 வயசுக்கு மேல பழகலான்னு இருக்கிறேன். நீங்களும் குழந்தைங்க குடிப்பாங்கன்னா நீங்க குடிக்கிற பதத்திலே கொடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டியா கொடுங்க. இப்போ இது ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கட்டியானதுக்கு அப்புறம் நெய் இருக்கும் இல்லையா, நெய் ஒரு உங்க குழந்தைங்களுக்கு ஏத்தாப்புல நான் ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்களும் நெய் போடுறப்போ குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஈவன் நம்மளுமே நெய் எல்லாருமே ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் நெய் சாப்பிடணும். குழந்தைங்களுக்கு இப்படியும் நம்ம இதுலயும் நெய் சேர்த்து கொடுக்கலாம். அது ரொம்ப நல்ல வாசமாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு
அந்த டெக்ஸ்டர் இருக்கு இல்லையா அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சத்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஆஃப் பண்ணினா முடிஞ்சுது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இல்லையா. குழந்தைங்க சாப்பிட்றப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியாக, எந்த ஆர்டிஃபிஷியல் இதுவும் இல்லாமல் வீட்டில் அரைச்ச மாவு வேற. ஸோ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த சத்து மாவு வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து முளைக்கட்டி அதில் தான் வந்து நாங்கள் சத்து மாவு அரைச்சி பாப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து அதில் தான் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படி சொல்லி நினச்சி நீங்கள் சத்து மாவு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முளைக்கட்டாமல் அரைச்சி பாருங்கள். அது வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகும். அது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இது நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து குடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு 3 to 4 இயர்ஸ் மேலேனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவு ரொம்ப கட்டியாக இல்லாமல் தண்ணியாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து மார்னிங் ஈவினிங் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க குடிச்சுப்பாங்க. ஷனுவுக்கு வந்து இப்போ தான் 2.5 இயர்ஸ் ஆகுது. அதனால அவள் வந்து குடிக்க மாட்டா. ஸோ வந்து அவளுக்கு நான் வந்து இந்த கன்சிஸ்டன்ஸில் அவளுக்கு போட்டு எப்போவுமே ஊட்ட தான் செய்வேன். மார்னிங் இல்லைனா ஈவினிங் வந்து ஊட்டுவேன். ஸோ வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்க, கட்டியாக சாப்பிடுவாங்களா இல்லை தண்ணியாக சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ் வந்து இதில் ஏதாச்சும் சேஞ்ச் ஓவர் பண்ணணுமா இல்லை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.